நேற்று குவைத்ல தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த தீ விபத்துல 50 பேர் உட்பட வந்து இறந்து போயிருக்காங்க. அவங்க 50 பேருமே இந்தியர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. செஞ்சில இருந்து முகமது ஷெரீப் அவருக்கு என்னதான் ஆச்சு? இன்னொரு புறம் ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து இறந்து போயிருக்கதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. என்னதான் ஆச்சு இந்த குவைத் தீ விபத்துல அப்படிங்கிறத தெரிஞ்சு போவாங்க. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே, நான் உங்கள் கீர்த்திகா தான் பேசிட்டு இருக்கேன். நம்ம இந்த வீடியோல குவைத் தீ விபத்துல என்ன நடந்துட்டு இருக்கு சோஃபார் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். குவைத் தீ விபத்து அங்க இருக்க மங்கலாப் அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்க அடுக்குமாடி குடியிருப்புல தான் இந்த தீ விபத்து நடந்திருக்கு. அங்க இருக்க அடுக்குமாடி குடியிருப்புல இருக்க பேஸ்மெண்ட், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு கிச்சன் ரூம்ல தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. தீ விபத்து வந்தது அடுத்த நிமிஷமே வந்து அது வந்து தீயணைக்கும் வீரர்களுக்கு அந்த தகவல் போய் தீயணைக்கும் வீரர்களும் வந்து எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணியும் அந்த தீயை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர முடியல. ஆல்ரெடி அங்க 50க்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிட்டாங்க. அதுல 43 பேர் உட்பட அனைத்து பேருமே வந்து இந்தியர்கள். அதுல 5 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழர்கள் அண்ட் மேலும் 40க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு கேரளாவை சேர்ந்த கேஜி அப்ரகம் NBDC அப்படின்ற ஒரு குரூப்ஸுக்கு சம்மந்தப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு தான் அது. அங்க யார் வந்து தங்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குவைத்துக்கு வேலை தேடி வர இந்தியர்கள் அந்த அடுக்குமாடி குடியிருப்புல தங்குவாங்களாம். இந்தியர்கள்ல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மற்றும் கேரளாவை சேர்ந்தவங்க அங்க நிறைய பேர் இருந்ததாகவும் சொல்லப்பட்டு இருக்கு. அண்ட் இன்று காலையில மத்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சரான KV சிங்குமே வந்து குவைத்துக்கு வந்திருக்காரு. அண்ட் குவைத்ல இறந்து போனது 50 பேருக்குமே தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலினா இருக்கட்டும் அண்ட் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியா இருக்கட்டும் 2 பேருமே வந்து இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க எல்லாருமே ரெஸ்கியூ பண்ணி மருத்துவமனையில சேர்த்து அவங்களுக்கான செலவுகளையும் வந்து குவைத்ல இருக்க இந்திய தூதரகம் பார்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு சேர்ந்த 5 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, இவங்க தான் 5 பேர் அப்படின்ற மாதிரியும் வந்து சமூக வலைத்தளங்கள்ல சொல்லப்படுது. அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்தை சேர்ந்த கருப்பண்ணன் ராமு, தூத்துக்குடியை சேர்ந்த மாரியப்பன், கடலூரை சேர்ந்த சின்னதுரை, ஏரஊராணியை சேர்ந்த புனா பிரிச்சட், அதுக்கப்புறம் செஞ்சியை சேர்ந்த முகமது ஷெரீப். இவங்க எல்லாருமே வந்து அந்த 50 பேர்ல இறந்து போன 5 தமிழர்கள் அப்படின்னு கூறப்படுது. ஸோ குவைத்ல நடந்த இந்த தீ விபத்துல சோஃபார் 50 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. 50க்கும் மேற்பட்டவங்க வந்து காயமடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தீ விபத்துல காயமடைஞ்சோ இறந்தோ போயிருக்காங்க தெரியுமா, அவங்க உடல்கள் வந்து தீயில ரொம்ப கருகியதுனால இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கே DNA டெஸ்ட் எடுத்து தான் இவங்க யாரு அப்படின்றதையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஆபீசர்ஸும் வந்து சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஸோ குவைத் தீ விபத்துல இன்னும் வந்து எப்படி அந்த தீ விபத்து ஏற்பட்டது அண்ட் இன்னும் எத்தனை பேர் அங்க வந்து காயப்பட்டிருக்காங்க அண்ட் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற அப்டேட்ஸ் எல்லாமே அடுத்து வர வீடியோல நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம், என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீர்த்திகா. நன்றி, வணக்கம்.